சார். ஓ, வா சக்தி. சொல்லுங்க சார். வர சொல்லி இருந்தீங்களே. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஆர்டர் சார்? நம்ம 2 பேரையும் கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க. உன்னோட முடிவுல மாற்றம் ஏதாவது இருக்கா சக்தி? முடிவெடுக்கிற நிலைமையும் தகுதியும் எனக்கு இல்லையே சார். சக்தி ப்ளீஸ், எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? அதை மட்டுமாவது சொல்லு. நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறது தான் சார் கட்டாயம். அதுதான் விதி. அதான் நடக்கும். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இங்க பாரு சக்தி, நான் கேட்கறதுக்கு நீ எதுவும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. திடீர்னு என்ன இப்படி வேணாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்ல ப்ளீஸ். நீங்க கட்டின தாலிய எப்பவோ என்கிட்ட கழட்டி போடுன்னு சொல்லிட்டீங்க சார். கழட்டி போடாம இருந்த ஒரே ஒரு தப்புக்காக இவ்ளோ தூரம் இவ்ளோ நாளா நான் தான் சார் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம் சார். இதுக்கப்புறமும் நானும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல. என்னை விட்டுருங்க சார். இதான் முடிவா சக்தி? நான் முடிவெடுக்கிறதுல என்ன இருக்கு சார்? எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில எதுவும் இல்ல. எது எப்படி நடக்கணும்னு விதி இருக்கும், அது அப்படியே நடக்கும். நம்ம 2 பேர் விஷயத்துல இது இப்படிதான் நடக்கணுங்கிறது விதி சார். சரி, ஓகே. கோர்ட்ல எப்போ வரணும், என்னைக்கு வரணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கும் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோ. சரிங்க சார். நீங்க உங்க வாழ்க்கைய இனி எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. கண்டிப்பா, நீ அப்படியே இரு. என்னை பத்தி எந்த நினப்பும் இல்லாம, என்னை பத்தி எதுவும் யோசிக்காம நீயும் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பி சக்தி.